ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 வயரு, உள் வயரு 4 அடியில் 5 வயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக வச்சு பிடிச்சிக்குங்க. பாருங்கள், பிடிச்சிட்டு 9 அடியில் 2 வயரு சுத்து வயரு, ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி. ஏன்னா ஒயிட்டு மேலே வச்சுட்டு பிளாக் பின்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா உள் வயர் பிளாக்கில் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ நாம் 50-50, அதாவது டாட்ஸ் கைப்பிடி போடுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி அவுட்டர் வயரையும் நல்லா இந்த மாதிரி ஈவனாக மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவுட்டர் வயரையும் இந்த மாதிரி ஈவனாக மடித்து உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பிளாக்கு, இந்த பக்கம் பிளாக் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பிளாக் எடுத்தோம்னா இந்த பக்கம் ஒயிட் எடுக்கணும். ஒயிட் எடுக்கும்போது இந்த 2 பக்கமும் ஒயிட்டுமே, இந்த 2 பக்கமும் பிளாக்கும் ஆயிரும். பாருங்கள், பிளாக்கும் ஆயிடுச்சு. நம்ம எப்பவுமே 50-50 கலரில் ஒரே கலராக ஒரு பக்கம் சேர்த்திக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பாரு, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயிட் வயரை கீழே கொண்டாந்து பாருங்கள், இங்கே 2 வயர் இருக்குல்ல, பாருங்கள், இந்த ஒயிட் ஒன்று, இது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் இப்படி எடுத்து இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பிளாக் வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயிட் இருக்குல்லங்க, இந்த ஒயிட்டுக்கும் நடுவில் இப்படி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நான் கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒயிட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒயிட் ஒன்று எடுத்திங்கன்னா, இந்த பக்கம் பிளாக்கு அதையும் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பாருங்கள், இந்த பக்கம் 2மே பிளாக் ஆயிடுச்சு, இந்த பக்கம் 2மே ஒயிட் ஆயிடுச்சுல. இப்போ இந்த பக்கம் எடுத்துருக்கோமா, அடுத்தது இந்த பக்கம் கீழே இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு இதோ இந்த 2 பக்கம் பிளாக் இருக்குல்ல, அதுக்கு சென்டரில் இப்படி கொடுத்து மேலே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளாக்கை இப்படி கீழே கொண்டு இந்த 2 ஒயரு ஒயிட் இருக்குல்லாங்க, அதுக்கு இப்படி கொடுத்துட்டு இப்படி 2ஐயும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒயிட் ஒயர் எடுத்து இந்த பிளாக்குக்கும் நடுவில் இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு போய் இந்த ஒயிட்டுக்கு இது 2க்கும் இப்படி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு இப்படி டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிட்டு இப்போ 5 ஒயர் ஸ்டெப் ஒயர் கொடுத்துருக்கேன். அப்போவுமே கைப்பிடி இந்த மாதிரி சன்னமாக வருது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதா ஒயர் ஒரு 4 ஒயர், சாதா ஒயர் 4 ஒயர் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த கைப்பிடிக்குள்ளார இப்படி உள்ளே விட்டுக்கிறோம். இப்படி தான் நான் கைப்பிடி ஒயரு பின்னுவேன். இது பிட் ஒயரு கொடுத்துக்கிட்டு பின்னிட்டு வாங்க. இதோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கமும், இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கமும் இப்படி பின்னினோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த 2 மெத்தீரியல் இப்படி கொடுத்துட்டு இந்த பிளாக் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒயிட்டுக்கும் நடுவில் இப்படி டாட்ஸ் பாருங்கள் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இதோ இப்படி தான்
இதுவும் அப்படி தான் 4 பின்னலுக்கு நல்லா இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இன்னொன்று போடணும் உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம ஒயரை உள்ளே விட்டு எடுக்கிறது எப்படின்னு நிறையா தோழிகள் கேட்டிருக்காங்க. அது வந்து கட்டுப்பிடிச்சி போடுறதுன்னு சொல்லுவோம். நல்லா இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் ஒயரை எடுத்து இதோ இங்கே இருக்கிற இந்த நாட்டுக்குள்ளார இப்படி விட்றோம். இப்படி விட்டு அதே 2 ஒயருக்கு பக்கத்தில் இந்த நாட்டுக்குள்ளே இதில் எடுக்கிறோம். எடுத்துட்டு பாருங்கள், இந்த 2 பிளாக் இருக்கா, இந்த 2 பிளாக்குக்கு நடுவில் இப்படி உள்ளே விட்டுக்கணும். நடுவில் உள்ளே விட்டுட்டு இந்த பிளாக் ஒயருக்கு இதோ இந்த ஓட்டையிலே விட்டு இந்த வழியாக இந்த ஒயிட் ஒயர் விட்டுருக்குங்கள அந்த வழியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், இப்படி இப்படி போட்டுட்டு அவ்வளோதான். நீங்கள் பாட்டு பின்னிட்டே வர வேண்டியது தான். இதுலேயே இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஒயரை எவ்வளோ பாருங்கள், எத்தனை ஒயர் வச்சுருக்கேன் மொத்தமாக. இது பாருங்கள், மொத்தம் எவ்வளோ ஒயர் வச்சுருக்கேன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ நாம் வந்து 5 ஒயர் வச்சோம், 4 ஒயர் நம்ம சொருகணும் இல்லையா, மொத்தம் 14. 5 2 போட்டோம்னா 10, மொத்தம் 14 ஒயரு. அது போக இந்த 2 சுற்று இருக்கிறது மொத்தம் வந்துட்டு அப்போ 19 ஒயர் பக்கமாக வருது. பார்த்துக்கோங்க. இதோ இப்படி தான் பின்னிட்டு வரணும். கொஞ்சம் தான் எனக்கு இது போட்டாவே டுட்டோரியல் போட்டாவே எனக்கு 8 நிமிஷம் பக்கமாக ஆகி போயிடுது. அவங்கெல்லாம் வந்துட்டு ஐபேட் வச்சுருக்காங்க, அதனால் அவங்க மெதுவாக சொல்லி கொடுக்குறாங்க, இதுலேயே பண்ணுறாங்க. அவங்க டுட்டோரியல் போட்டுறாங்க. நம்மளுக்கு இதுக்கே வந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்கள், இதோ பின்னி முடிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும்போது நான் காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். இப்போ ஏதாவது வேலையாக இருக்குன்னா இந்த மாதிரி முடி போட்டு விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.